கேக்கலன்னா நான் கொட்டுவேன், அடிப்பேன். புரியுதா? தேனு, இதெல்லாம் ரொம்ப தப்பு தேனு. இந்த வீட்ல நமக்கெல்லாம் என்ன குறைச்சல்? இப்படி கேட்டுக்கிட்டே இரு, அப்புறம் இந்த வீடே நமக்கு இல்லாம போகுது. இந்து, டைம் ஆச்சு, வா போலாம். திருவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னங்க, இங்க பாருங்க. உங்கள மாதிரியே இவனுக்கு இடுப்புல ஒரு மச்சம் இருக்கு. உள்ள போய் பாரு, நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியும். செந்தில் 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 வேல். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க? ஐயா, உங்க கயிறு ஃபேக்டரிக்கு முன்னால இருக்கிற இடம் என்னோடதுதான் ஐயா. நேத்து லட்சுமி அம்மா பேர்ல பத்திரம் பதிவு பண்ணியாச்சு. அவங்களால வர முடியாதுன்னு சொல்லி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கேட்ட தொகையோட ஒரு 50,000 ரூபாய் அதிகமாவே கொடுத்தாங்க. நான் சென்னையில போய் செட்டில் ஆகிறேன். அதான் ஒரு தடவை நேரில் பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். லட்சுமி அம்மா, ரொம்ப நன்றிம்மா. அந்த இடத்த உங்க பேர்ல ஐயா தான் வாங்க சொல்லியிருக்காரு. அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கோங்கம்மா. ஐயா, நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கப்போ நான் ஏதோ தொந்தரவு கொடுத்துட்டேன் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க இருந்து காஃபி சாப்பிட்டு போங்க. வேணாங்க ஐயா, வண்டி ரெடியா இருக்கு, நான் கிளம்புறேன் ஐயா. வரேம்மா. சரி வாங்க. ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? மாமா என் பேர்ல தானே அந்த இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுதானே நான் நிறைவேற்றிருக்கேன். எல்லாரும் சந்தோஷப்படுங்க. கால்ல விழுந்தும் நீ உன் முடிவை மாத்திக்கல. வெற்றி, போதும் போதும். புருஷனை பொண்டாட்டி நல்லா பேசி வச்சுக்கிட்டு ரொம்ப தான் நடிக்கிறீங்க. தேனு, என்ன தேனு? வீட்டுக்கு மூத்ததெல்லாம் இப்படி தத்தியா தான் இருக்கும் போல இருக்கு. சொத்தை பத்தி கேட்க கூடாதுன்னு எல்லாரையும் கூட்டம் கூட்டினது வெற்றி. கிடைக்கிற கேப்ல தான் பேர்ல இடத்தை வாங்கி போட்டது லக்ஷ்மி. அண்ணி, இதுக்கும் வெற்றி அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏ சக்தி, ஒரு சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தோணல. இப்படியே ஒவ்வொரு இடமா லக்ஷ்மி பேர்ல வாங்கினா கடைசியில சொத்தை பிரிக்க வேண்டிய அவசியமே வராதே. ஏன்னா மொத்த சொத்துமே அவர் பேருக்கே போயிடும். ஏய், நீ கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம இருக்கியா? மாமா, அவங்க நியாயத்தை தானே கேக்குறாங்க. நான் என் புருஷன் கிட்ட நானும் இந்த வீட்டோட மருமக தானே, எனக்குன்னு இந்த வீட்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டேன். இது நம்ம குடும்பம்டி, பிரிச்சு பேசாதடின்னு சொன்னாரு. தனம் விடு. இப்ப நீங்க ஏன் கோவப்படுறீங்க? இப்ப கூட நான் கேட்க கூடாதா? என்ன மாதிரி இந்த லட்சுமியும் ஒண்ணும் இல்லாம தானே இந்த வீட்டுக்கு வந்தா? அவளுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? வாய மூடு. இதெல்லாம் பேச நேரமா இது? கதிர், இப்ப எதுக்கு தனத்தை அடிச்சீங்க? ஏய், இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற பாரு. அடிங்க, தோ இந்த கையை சேர்த்து உடைங்க. ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. வாய மூடுறி. பிரச்சனை எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்க நாங்க இருக்கோம். நீயே கடந்து குதிக்கிற. நீயும் என் புருஷன் மாதிரியே ஏமாலியா இருந்துராத. அனுஷ்கா பேசுறது கரெக்ட் தான். கடைசி வரைக்கும் கட்டின பொண்டாட்டி தான் கூட இருப்பா. கூட பிறந்தது சொந்த பந்தம் எல்லாம் புள்ள குட்டி பிறந்தது ஒதுங்கிடுவாங்க. இதத்தான் வெற்றியும் சரியா புரிஞ்சு வச்சிருக்காம்பா. அண்ணி, என்ன குறை சொல்றீங்களா? என்ன சந்தேகப்படுறீங்களா? எல்லாம் இவளாலதான். உன் கால்ல விழுந்து கெஞ்சும் உன் மனசு இறங்கல.
பணத்தாசை ஒண்ணு மிருகமாக்கிடுச்சுல்ல? எவன் குடி கேட்டாலும் நீ நினைச்சத சாதிச்சிட்டல. டேய் வெற்றி, வெற்றி, என்ன பண்ற? அடிக்காத. அத்தை நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இவர் அடிக்கிற மாதிரி அடிப்பாரு, அவங்க வலிக்கிற மாதிரி துடிப்பாங்க, அப்புறம் வழக்கம் போல மறந்துடுவாங்க. ஆக மொத்தத்துல அந்த இடம் இப்போ லக்ஷ்மி பேருக்கு போயிடுச்சு. இதுக்கு மேலே இவ பண்றதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நல்லா திக்கா குழைச்சு எங்க நெத்தியில பட்டநாம போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ சொத்தை பிரிக்கிறது தான் சரி. இப்படி பேசுறதுக்கு உனக்கு வாய் கூசல? இன்னும் 2 அடி வேணாலும் அடிக்க சக்தி. ஆனா நான் சொல்றதா உண்மை. உன்ன டேய் நிறுத்துங்கடா. அப்பா இப்படி ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவு வராதுடா. எல்லாரும் போங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்பா எதுவும் பேசாத. பேச பேச வார்த்தை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். போங்க எல்லாரும் போங்க. போங்க எல்லாரும். லட்சுமி, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்கு சுருக்குன்னு நெஞ்சில குத்துதுமா. இருந்தாலும் உன் மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் உன்னை என்னால ஒதுக்கி வைக்க முடியல. இந்து, ஏன் உம்முன்னு வர? ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லு. உன் முகத்தை பார்த்தா தான் எல்லாம் தெரியுதே. இல்லை, முதல்ல பிஸ்னஸ் விஷயமா போகிறேன். கூட தெருவும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து மட்டும் என்ன பண்ண போறாரு? அருள், நீ என் ஃப்ரெண்டு. அதுக்காக என் புருஷனை அலட்சியமா பேசுறத நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை இப்படி பேசுனேன், ஏன் பேச முயற்சி பண்ணா கூட உன் மேல இருக்கிற மரியாதைய நீயே இழக்க வேண்டியது வரும். சாரி இந்து, நான் சாதாரணமா தான் சொன்னேன். அது உன் மனசை ஹர்ட் பண்ணியிருந்தா. இந்த எக்ஸ்கியூஸ் கேட்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? என் மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு உனக்கு தெரியுமா? முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஈகோவை கிளறி விடுற மாதிரி பேசாத. நீ பாட்டுக்கு போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவ. அந்த வார்த்தை கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவங்க மனசுல விழுந்தா மொத்த குடும்பமும் செதஞ்சு போயிடும். அதான் நான் சாரி கேட்டேன்ல. நீ செஞ்ச வேலைக்கு சாரி மட்டும் கேட்டா சரியா போயிடுமா? சரி, இனிமே அவரை பத்தி நீ எதுவும் பேச தேவை. சரி.
முடியலடா. பக்கத்துல இருந்து ஊசி மாதிரி குத்திக்கிட்டே இருக்காடா. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. ஜெனிஃபர் அப்படி உனக்கு என்னடா பண்றா? எத்தனை தடவைடா உனக்கு சொல்றது? காலையில கண்ணு முழிச்சதுமே அவ முகத்துல தாண்டா முழிக்க வேண்டியதா இருக்கு. லட்சு காஃபி கொண்டு வந்து கொடுத்தா அது சூடா இருக்கும், ஆத்திக்கோங்கன்னு டம்ளர் கொண்டு வந்து நீட்டுறா. சாப்பிடலான்னு வந்து உட்காந்தா வேற ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு வேற மீனிங்ல கேக்குறா. நடந்தா பின்னாடியே வரா. உட்காந்தா தூரத்துல நின்னு எட்டி பாக்குறா. வீட்டுக்கு வர லேட்டாடா போன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேக்குறா. கோவத்துல அடிச்சிட்டா அடிக்கிறதுக்காவது உங்க கை மேல படுதுன்னு சொல்றா. அவ பண்ற டார்ச்சர்ல அழுதா மடியில படுக்க வச்சு ஆறுதல் சொல்லட்டுமான்னு கேக்குறா. ச்சே, நிழல் கூட இருட்டுல மறைஞ்சிருந்தா. ஆனா இவ எல்லா இடத்துலயும் என்ன தொடர்ந்துகிட்டே இருக்காடா. இப்ப இங்க கூட எங்கேயோ இருந்து என்ன வாட்ச் பண்ற மாதிரி இருக்குடா. ச்சே, என்னோட தனிமை, சந்தோஷம், ஃப்ரீடம் எல்லாமே போச்சுடா. வர்ற கோவத்துல அவளை கொலை பண்ணிடலாமான்னு தோணுதுடா. டேய், பயப்படாதடா, நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். மனசுக்குள்ள தோணுதுன்னு சொன்னேன். சந்தோஷ், நான் உனக்கு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஜெனிஃபர் லட்சு விட உன்னை ரொம்ப நேசிக்கிறா போல எனக்கு தோணுதுடா. சும்மா கடுப்பேத்தாதடா. வர்ற கோவத்துல ஒண்ணு ஏதாவது பண்ணிட போற. கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் கரெக்டா இருக்காதுடா மாப்ள. முதல்ல கோவத்தை குறை, அப்பதான் பிரச்சனை என்னன்னு உனக்கு புரியும். பிரச்சனை என்னன்னு உனக்கு புரிஞ்சாதான் அதுக்கு என்ன தீர்வுன்னு கன்ஃபார்மா உனக்கு தெரியும். ஜெனிஃபர் உங்ககிட்ட வந்து ஏதாவது பணம் கொடுன்னு உன்னை பிளாக்மெயில் பண்ணாளா? இல்ல நேரா உங்ககிட்ட வந்து இவர் தான் என்ன கெடுத்தாருன்னு எல்லாரும் முன்னாடி ஒப்பாரி வச்சாளா? யாருக்கும் தெரியாம உங்ககிட்ட தானே வந்து சொன்னா. நீயா ஒரு முடிவுக்கு வந்து ஏத்துக்கணும் தானே இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? என்னடா திடீர்னு சேம் சைட்ல கோல் அடிக்கிற? இல்ல மாப்ள, நான் இப்ப யார் பக்கமும் பேச வரல. நான் பொதுவா தான் பேசுறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீ உன் மனசாட்சி தொட்டு பதில் சொல்லு. உனக்கு ஜெனிஃபரை பிடிக்கல, அதனாலதான் அவ செய்யறதுலாம் உனக்கு தப்பாவே தோணுது. அவ உன்னை அளவுக்கு மீறி லவ் பண்றாடா. நீ அவளை வெறுக்கிறது அவளுக்கு எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்துன்னு உனக்கு தெரியுமாடா? போதும்டா, அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் உங்ககிட்ட ஐடியா கேட்டேன். அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து பேசுறதுக்கு அது எனக்கு தேவையே இல்லை. இங்க பாரு, பொறுமையா இருன்னு சொன்னேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரியாம நீ பாட்டு குதிக்கிற. நானும் உன் பிரச்சனையை தீர்க்க தான் யோசிக்கிறேன். வேணா விட்டுரு. ஏய், சாரிடா மாப்ள. சொல்லு, என்ன பண்ணலாம்? நான் சொல்றது உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனா அதை தவிர வேற வழியே இல்லை. முதல்ல என்ன வழின்னு சொல்லுடா. ஜெனிஃபர்ட்ட நீ கொஞ்ச நாள் அன்பா இருக்க முயற்சி பண்ணு. ஏதாவது ஒரு கட்டத்துல நீ உன் நிலைமை எடுத்து சொல்லு, நிச்சயமா அவ புரிஞ்சுப்பாடா. நீ முடியாதுன்னு சொல்றதுனால அவளும் வலுக்கட்டாயமா உன் வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிறா. அதிகாரத்தால செய்ய முடியாதத அன்பால சாதிக்கலாமாப்ல. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. நான் வரேன். சொல்லுங்க நீ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன நீ? ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜர் கிட்ட இருக்கு. என்னன்னா அவரு உக்கடத்துல இருக்காரு. இப்போ என்ன நீ பண்ணட்டும்? நீ என்ன பண்ற, கொஞ்சம் சிரமம் பார்க்காம கோயம்புத்தூருக்கு போய் நீயே வாங்கிட்டு வந்துடுற. அவ்வளவுதானே, நான் வாங்கிட்டு போய் ஃபேக்டரியில கொடுத்துறேன். நீ தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இருந்தாலும் ஈகோ பார்க்காம செய்யணும்ல. அனி, பிசினஸ்னு வந்துட்டா ஈகோலாம் இருக்க கூடாது. ஈகோ இருந்தா முன்னேறவே முடியாது. கரெக்டா சொன்னமா. எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. நீ நல்லா வருவமா. தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நீ தானே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. ஐயோ, மறந்துட்டேன் அண்ணி. சரிம்மா, நான் வச்சிட்டுமா? சரிங்க அண்ணி.
அக்கா அக்கா சொல்லுங்கக்கா. நம்ம காரு உக்கடம் ரோட்டுக்கு இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும். சரிங்கக்கா. அந்த காருக்கு பின்னாடியே திருவோட பைக்கும் வரும். சரிங்கக்கா. நீ என்ன பண்றேன்னா காரை கவுக்கணுமா பைக் உடைக்கணுமா? டேய் அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணாம். காரை விட்டுட்டு பைக்கை மட்டும் லேசா பஞ்சர் ஆக்கி. ஏங்கா? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இல்லக்கா நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன்க்கா. இதுதான் பொழைக்கிற புள்ளைக்கு அழகு. சொன்னபடி செஞ்சிரு. வச்சுட்டுமா? சரிங்க, நான் பாத்துக்கிறேன்க்கா. ஐயா வந்து காசு தரேன். சரி சரி. அருள், வர ரைட்ல வண்டியை திருப்பு. அது உக்கடம் போற வழி. நாம உக்கடம் தான் போறோம். அக்கா சொல்லு. நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்க்கா. தம்பி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம்டா. நாளைக்கு வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்க. சரிங்கக்கா. ஐயோ, அனாதையா விழுந்து கிடக்கிற பாவம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, உன்னை பார்க்கிறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு லக்ஷ்மி. இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்ச. இப்ப என்னடானா அனாதை மாதிரி விழுந்து கிடக்குற. உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கிறதுக்கும் உன்னை காணும்னு தேடுறதுக்கும் யாருமே இல்ல. எதுக்கு இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? என் பேர்ல எதுக்கு அந்த இடத்தை வாங்கின? ஓ, அத
உங்ககிட்ட நான் பாண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கின பாரு, அப்ப யோசிச்சிருக்கணும். நீதானே என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சவால் விட்ட. அதான் உன்னையே மிரட்டி பணம் வாங்கின, பாண்டு பேப்பர்ல கையெழுத்தும் வாங்கின. எங்க அடிச்சா எங்க வெடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். வெடிச்சுதா? இப்ப சொல்லு, வெடிச்சுதா?